அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஸ்னோப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் என்னுடைய 2வது வீடியோவில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் எடிஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்னோஃப்ளேக்கினுடைய வேரியஸ் எடிஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி பீடிகை போட்டுக்கலாம். இந்த படத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மெமரைசேஷன் இஸ் ரேர்லி வில் அண்ட் ரேர்லி நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பேசிக்காக பர்சனலாக எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறது பெருசாக பிடிக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து அதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம மூளையில் ஏற்றி வச்சுக்க முடியும். பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம சில பல காரணங்கள்னால மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதனால நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இது. மெமரைசேஷனுங்கிறது வந்து ரேர்லி ஈவில், மெமரைசேஷன் இஸ் ரேர்லி நெசசரி. சரி, இப்போ ஒரு விஷயத்தை எப்படி ரொம்ப நாளைக்கு என்னோட மூளையில் நான் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக் தான் இங்கே நான் காமிக்கிறது. இந்த கிராஃப் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சுவிட்டு அப்படியே விட்டுவிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. இது ஃபர்கெட்டிங் கர்வு. அப்போது சரி, இதை நான் எப்படி மறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதை படிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் மூளைக்குள்ளே உட்காந்துருக்கும். அதுவே 2 வாரம் கழித்து மறுபடியும் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 3 வாரம் கழித்து படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 4வது தடவை படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதான் என்னென்னா, கேப் விட்டு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி படிக்கிறது மூலமாக அந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு நம்மளோட மூளையில் நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரிசர்ச் ஸ்டடி இது வந்து இந்த ஹெர்மன் எபிங்கஸ் அப்படிங்கிறவங்க 1885 பண்ண ரிசர்ச். அதாவது அவங்க என்னன்னா ஒரு நான் சிலபல், அதாவது என்னன்னா நான்சென்ஸ் சிலபஸ். ஆக்சுவலாக நான்சென்ஸ் சிலபஸ்னா நமக்கு தெரியாத பாஷையில் ஏதோ ஒரு சில சிலபஸை அவங்க மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை ட்ரை பண்ண அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை அவங்க இந்த மாதிரி கிராஃபாக போட்டிருக்காங்க. எடுத்த உடனே அதை மெமரைஸ் பண்ண உடனே 100% அவங்களால ரீட்டைன் பண்ண முடிஞ்சுது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா, 9 மணி நேரத்துக்குள்ள 60% அவங்க மனப்பாடம் பண்ண சிலபஸை அவங்க மறந்துட்டாங்க. புரியுதுங்களா? 9 மணி நேரத்துக்குள்ள இந்த கர்வு இந்த இடம் வந்துருச்சு. ஸோ 40 தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தது. 100ல் 40 தான் ஞாபகத்தில் இருந்தது. 31 நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக 8 நாள் 6 நாள் 8 நாள்லேயே பார்த்துக்கலாம். 6 நாள் 8 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி 20% ஆஃப் தி கண்டென்ட் தான் அவங்களோட மூளையில் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுகிறோம், இந்த வீடியோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்னோஃப்ளேக்கினுடைய டாக்குமெண்டேஷன். எகைன் நான் இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஜென்ரலாக ஸ்னோஃப்ளேக்கில் 4 வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ், பிஸ்னஸ் கிரிட்டிக்கல், விர்ச்சுவல் பிரைவேட் ஸ்னோஃப்ளேக்குன்னு சொல்லக்கூடிய விபிஎஸ். சரிங்களா, இதுதான் 4 வெர்ஷன். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸ்னோஃப்ளேக்கினுடைய சார்ஜிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, அது வந்துட்டு கிரெடிட்டை பேஸ் பண்ணி நடக்கும். ஒரு எக்ஸஸ் ஸ்மால் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் 1 மணி நேரம் ஓடினா 1 கிரெடிட் கன்சியூம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அந்த கிரெடிட்டுக்கான காசு நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்டாண்டர்டில் $2 இருக்கும். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய என்டர்பிரைஸில் $3 இருக்கும். பிஸ்னஸ் கிரிட்டிக்கலில் $4 இருக்கும். விபிஎஸ்க்கு அவங்க காசு சொல்லலை. ஸ்னோஃப்ளேக்கு கிட்டக்க நீங்களே டைரெக்டாக கேட்டுக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு வெர்ஷன் அட்வான்ஸ்டு வெர்ஷன் டு தி ப்ரீவியஸ் வெர்ஷன். என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்டை விட பெருசு, பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் என்டர்பிரைஸை விட பெருசு, விபிஎஸ் பிஸ்னஸ் கிரிட்டிக்கலை விட பெருசு. அதனால தான் காசும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஸ்னோஃப்ளேக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட்னா என்ன சார் அப்படின்னா, பேசிக் லெவல் ஆஃபரிங் ஃப்ரம் ஸ்னோஃப்ளேக்குங்க. இதில் வந்து பேசிக்காக ஸ்னோஃப்ளேக்கில் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராங் பேலன்ஸ் பிட்வீன் லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. சரி, ஒரு விஷயம் அதில் புரிஞ்சுப்போம். இன்னொன்று, அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனோட ப்ளஸ் போட்டுக்கணும். அப்படின்னா என்னென்னா, என்டர்பிரைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்னா ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அது கூட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும்.
பிஸ்னஸ் கிரிட்டிக்கல்னா என்னன்னா என்டர்பிரைஸ்ல என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அது கூட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். விபிஎஸ்னா என்ன, பிஸ்னஸ் கிரிட்டிக்கல்ல என்னென்னலாம் கிடைக்குமோ அது கூட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். ஸோ ஹையர் வெர்ஷன்ஸ் பேஸ் வெர்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே அதில் கிடைக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரா அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, என்டர்பிரைஸ் வெர்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கறது எல்லாமே கொடுப்பாங்க. முன்னாடியே பேசின மாதிரி லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா டிப்பிக்கலா இது செக்யூரிட்டி ஓரியன்டுங்க. இந்த டேட்டா செக்யூரிட்டி, இந்த ரெகுலேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஹிப்பா, ஹிட்ரஸ்ட், பிஹெச்ஐஏ, இந்த வந்துட்டு இஎஸ்டி, இந்த மாதிரியான ரெகுலேஷன் சப்போர்ட் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வெர்ஷன்ல அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நமக்கு இந்த பிஸ்னஸ் கிரிட்டிக்கல்ல கிடைக்கும். விபிஎஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்னோஃப்ளேக். இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஆஃப் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் கிடைக்கும். அதை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இதுல இருக்கிற ரிசோர்சஸை வேற எந்த அக்கௌண்ட் கூடயும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ பேங்கிங் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஹை சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த விபிஎஸ் வெர்ஷன்ல நீங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் 4 வெர்ஷன் ஆஃப் ஸ்னோஃப்ளேக். சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபியூச்சருக்கான கம்பேரிசன் பார்க்க போறோம். இப்போ இந்த 4 இங்க ரைட் சைட்ல டப்பா போட்டாச்சு. இந்த 4ஐயும் ஒன்னொன்னுத்துக்கும் எகெயின்ஸ்டா இப்போ ரிலீஸ் மேனேஜ்மெண்ட்னா இதெல்லாம் எப்படி இருக்கும், செக்யூரிட்டி கவர்னன்ஸ் கம்ப்ளைன்ஸ்க்கு இது எப்படி இருக்கும், சீக்வல் சப்போர்ட்டுக்கு எப்படி இருக்கும், இன்டர்ஃபேசஸ் அண்ட் டூல்ஸுக்கு இது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கம்பேரிசன் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஸ்னோஃப்ளேக் நமக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை ஆல்ரெடி அவங்க கொடுக்குறாங்க. இதையும் நான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுல வந்து டீடைல்டா இதை பத்தி எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பேசின இந்த ரிலீஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி கவர்னன்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சீக்வல் சப்போர்ட், இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். இது என்னங்க இது வந்துட்டு இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? நம்ம நார்மலான ஒரு கேள்வி, அதுக்காக தான் முன்னாடி போட்ட பிடிஏ. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு இதை ஈஸி பண்ணுறதுக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன். டிப்பிக்கலாக எக்ஸாமில் எப்படி இருக்கும்னா கேள்வி வரும்பொழுது காமனாக எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறத அவங்க கேள்வியாக கேட்க மாட்டாங்க. இப்போ நெட்வொர்க் பாலிசி அப்படிங்கிறது எல்லா வெர்ஷன்லையும் இருக்குது. இதை அவங்க எப்படி கேள்வியாக கேட்க முடியும்? கேள்வியாக அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் டைம் ட்ராவல்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு என்டர்பிரைஸ்க்கான ஃபியூச்சர். இதை அவங்க கேள்வியாக கேட்கலாம். இப்போ வந்து extended time travel of 90 days is provided by which version of Snowflake, standard, enterprise, business critical, VPS னு ஆன்சர் கொடுப்பாங்க. நீங்க அதுல என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இதுக்கு வந்துருவோம். இப்போ நான் என்ன ட்ரை பண்றேன்னா அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க முயற்சி பண்றேன். சரி, முதல்ல ரிலீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வருவோம். இதில் டிக்கு கிராஸ் பார்த்துக்கோங்க. கிராஸ்னா அது சப்போர்ட் பண்ணாதுன்னு அர்த்தம், டிக்குன்னா அது சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? இப்போ ஸ்னோஃப்ளேக்கு வாரத்துக்கு வாரம் வீக்லி ஒரு நியூ ரிலீஸ் விடுவாங்கங்க. அந்த நியூ ரிலீஸை 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் என்டர்பிரைஸ் வெர்ஷன் வச்சுருந்தா தான் முடியும். ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை வச்சுருந்தா உங்களுக்கு அந்த எர்லி ஆக்சஸ் கிடைக்காது. சரியா? இப்போ 24 hours முன்னாடியே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விபிஎஸ் வச்சுக்கணும். விபிஎஸ் இருந்தால் தான் உங்களால் 24 hours பிஃபோராகவே அந்த எர்லி ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இது ஸ்லைட்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் தான், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து செக்யூரிட்டி கவர்னன்ஸ் அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் மேஜர் ஆஃப் தி திங்ஸ் வரப்போகுது. எக்ஸ்டெண்டட் டைம் ட்ராவல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து முன்னாடியே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துட்டோம். டைம் ட்ராவல்னா என்னன்னு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் நான் இந்த சீரீஸ்க்காக தனியாக வீடியோ போடுவேன். அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டெக்னிக்கலாக டைம் ட்ராவல்னா என்னென்னு. ஆனால் எனக்கு டைம் ட்ராவல் 90 நாள் வேணும்னா நீங்கள் மினிமம் என்டர்பிரைஸ் வெர்ஷன் வச்சுருந்தா தான் முடியும். சரிங்களா? பீரியாடிக் ரீகீயிங் ஆஃப் என்கிரிப்டட் டேட்டா இன்க்ரீஸ்டு ப்ரொடெக்ஷனுக்கு வேணும்னா மினிமம் என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும். காலம் லெவல் செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும். ரோ லெவல் செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும். ஆப்ஜெக்ட் டேக்கிங் இப்போ வந்துட்டு என்னென்னா சென்சிட்டிவ் டேட்டாவை ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் டேக்கிங் மூலமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும். பொட்டன்ஷியலி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் எனக்கு என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும். அதை அக்கௌண்ட் யூசேஜ்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, அதாவது இது என்னன்னா மெட்டாடேட்டா அபவுட் தி டேட்டாங்க. அது வந்து ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற மெட்டாடேட்டாவை பார்க்கறதுக்கு 2 மெயினான ஸ்கீமாஸ் இருக்கு. ஒன்று அக்கௌண்ட் யூசேஜ், இன்னொன்று இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா. மறுபடியும் இதை பற்றிலாம் நம்ம தனியாக வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த அக்கௌண்ட் யூசேஜில் இருக்கிற ஆக்சஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வியூவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு
என்டர்பிரைஸ் வெர்ஷன் வேணும். சரிங்களா? இதில் எல்லாமே ஸ்டாண்டர்ட் தப்பு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே என்டர்பிரைஸ்க்கான ஃபியூச்சர். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்கறது எல்லாமே. சரி, அடுத்தது பாருங்க, என்டர்பிரைஸ்லேயே தப்பு போட்டுச்சு. ஸோ இது எல்லாமே பிஸ்னஸ் கிரிட்டிக்கலுக்கான ஃபியூச்சர். இப்போ ட்ரை சீக்ரெட் செக்யூர்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் மேனேஜர் என்கிரிப்ஷன் வேணும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. AWS பிரைவேட் லிங்க், அஷூர் பிரைவேட் லிங்க், GCP பிரைவேட் சர்வீஸ் கனெக்ட், பிரைவேட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட்டாக கனெக்ட் பண்ணுறது கிளவுட் சிஸ்டம் கூட, அது பண்ணணும்னா அதுக்கு பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். இதுவும் அதே தான். AWS பிரைவேட் லிங்க் மூலமாக இன்டர்னல் ஸ்டேஜஸ், மறுபடியும் இன்டர்னல் ஸ்டேஜ்னா என்னன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். இன்டர்னல் ஸ்டேஜஸை AWS பிரைவேட் லிங்க் மூலமாக கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். இது எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோங்க. HIPAA கம்ப்ளைன்ஸு, PCI DSS கம்ப்ளைன்ஸு, FedRAMP, ITAR கம்ப்ளைன்ஸு, இது எல்லாம் நீங்கள் கம்ப்ளைன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம்னா பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். சரி, இதே மாதிரி தான் IRAP கம்ப்ளைன்ஸு, இதுவும் சப்போர்ட் பண்ணோம்னா பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். எகைன் மறுபடியும் ஒரு யூனிக்கான ஃபீச்சரை பார்க்குறோம். இது ஒன்லி VPS ஃபீச்சர். என்னது? டெடிகேட்டட் மெட்டா டேட்டா ஸ்டோர் அண்ட் பூல் ஆஃப் கம்ப்யூட் ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னா VPS வெர்ஷன் வேணும். டெடிகேட்டட் மெட்டா டேட்டா ஸ்டோர் வேணும்னா VPS வெர்ஷன் வேணும். சரி, அடுத்தது கம்ப்யூட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. இதில் இது சூப்பரான ஃபீச்சர், மல்டி கிளஸ்டர் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ். ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம ஸ்கேலிங் அவுட்டை பற்றி பார்த்தோம். அந்த விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் லேயரை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தப்போ ஸ்கேலிங் அவுட்டு, ஸ்கேல் ஹரிசான்டலி, என்னால் பல விர்ச்சுவல் வேர்ஹவுஸஸை ஒரே சைஸில், இப்போ எக்ஸ் ஸ்மால்லையே 3 விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் வேணும்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேர் மல்டி கிளஸ்டர் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ்னு பேர். அதை பண்ணணும்னா அதுக்கு என்டர்பிரைஸ் ஃபியூச்சர் வேணும். சரி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்னோஃப்ளேக் ட்ரையல் அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க ஸ்னோஃப்ளேக்கில். அதை பற்றியும் பார்ப்போம், நான் அதுக்கு வீடியோ போடுறேன். அது வாங்கினீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் எடிஷனில் தான் வரும். அதில் உங்களால் இந்த மல்டி கிளஸ்டர் விர்ச்சுவல் வேர்ஹவுஸை ஸ்பின் பண்ண முடியாது. அது என்டர்பிரைஸ் ஒன்லி ஃபியூச்சர். சரிங்களா? அடுத்தது சீக்வல் சப்போர்ட். இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். API கேட்வே, இது மறுபடியும் ஏற்கனவே நம்ம முன்னாடியே இந்த பிரைவேட் கனெக்டிவிட்டியை பார்த்துட்டோங்க. இந்த பிரைவேட் கனெக்டிவிட்டிங்கிற வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் பிஸ்னஸ் கிரிட்டிக்கலுக்கு தாராளமாக போயிடலாம். சரிங்களா? பட் இந்த query ஆக்சலரேஷன், சர்ச் ஆப்டிமைசேஷன், மெட்டீரியலைஸ்டு வியூஸு, இது எல்லாமே என்டர்பிரைஸ் ஒன்லி ஃபியூச்சர். இது எல்லாமே என்டர்பிரைஸில் கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். டிப்பிக்கலாக இதை ஒரு வைல்டு கெஸ்ஸாக, இதை பற்றிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்து போயிட்டேன், எப்படி நான் வைல்டாக இதை கெஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி என்டர்பிரைஸில் கிடச்சிரும். அதாவது இந்த query ஆப்டிமைசேஷன், சர்ச் ஆப்டிமைசேஷன், மெட்டீரியலைஸ்டு வியூஸ், இது எல்லாமே என்டர்பிரைஸ் மாதிரியான ஃபியூச்சரில் கிடைக்கும். செக்யூரிட்டி, பிரைவேட் கனெக்டிவிட்டி, ரெகுலேஷன், HIPAA, FedRAMP, PCI, இது எல்லாம் பிஸ்னஸ் கிரிட்டிக்கலில் தான் கிடைக்கும். ஜென்ரலாக ஒரு வைல்டு கெஸ் அடிக்கிறதுக்கு சொல்கிறேன். மறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வைல்டு கெஸ்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் இது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. சரி, அடுத்தது டேட்டா ரிப்ளிகேஷன் அண்ட் ஃபைல் ஓவர். இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். இதுவும் பிஸ்னஸ் கிரிட்டிக்கலுக்கான ஃபீச்சர். இப்போ ஃபெயில் ஓவர், ஃபெயில் பேக் பிட்வீன் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும்னா பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். ரீடைரக்டிங் கிளைண்ட் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்ஸ் வேணும்னா அதுக்கும் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் வேணும். டேட்டா ரிப்ளிகேஷன் அண்ட் ஃபைல் ஓவர் ஒரு பிஸ்னஸ் கிரிட்டிக்கலுக்கான ஃபியூச்சர். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, அடுத்தது டேட்டா ஷேரிங். இதில் இது என்னங்க, இது எல்லாமே டிக்கு போட்டிருக்கீங்க, எதுக்குங்க இது தேவையில்லாமல் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். VPSல இவங்க எதுவுமே கொடுக்கல, டிக்கு போடல. ஜென்ரலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, VPSங்கிறது ரொம்ப செக்யூர்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்னோஃப்ளேக். ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த VPSல டேட்டா ஷேரிங் பண்ணுறதுங்கிறது அந்த அளவுக்கு செக்யூர் கிடையாது. டேட்டா ஷேரிங்னா என்னென்னா, நான் ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட அந்த டேட்டாவை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்கில் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸுக்கு பேர் தான் டேட்டா ஷேரிங்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் VPS நேச்சுரலாக அதை சப்போர்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் வேணும்னா அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்னோஃப்ளேக் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால் நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. VPS டேட்டா ஷேரிங்கை நேச்சுரலாக சப்போர்ட் பண்ணாது, பட் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக இதில் கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இந்த ரிலேஷனலாக டேட்டா ஷேரிங்கை VPS ரிலேட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? சரி, நம்ம இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடி போட்ட PDH எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம்
எல்லாம் உங்களோட மூளையில் தங்கணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அவ்வளோ ரொம்ப சொல்கிறேன், அதுக்கு காரணங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸை இந்த செக்ஷன்லேருந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்டு புக் எடுத்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேற ஒரு டெக்னிக் சொல்கிறேன். நம்ம எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்கிற வீடியோலாம் பார்ப்போம். இந்த query ஆப்டிமைசேஷன், சர்ச் ஆப்டிமைசேஷன், டைம் ட்ராவல், இதை பற்றிலாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் மண்டைக்குள்ளே வச்சுக்கணும், என்னென்ன வெர்ஷனில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதும் போல தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் என்னால் என்ன வளர்த்துக்க முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.